ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அத்தனை பேருக்கும் கைரேகை பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று தானே இருக்குது, பாம் அப்படி தானே இருக்குது. நம்முடைய மெடிக்கல் சிஸ்டமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தான். நல்ல டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ஒரே பிளட் ப்ரெஷர் இருக்காது. எவ்ரிபடி ஹாவ் 80/120 90/120 80/120 எல்லாருக்கும் 80/120 இருக்குவே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. அதை நீங்கள் அதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது, அதை எடுத்து பார்ப்பாங்க. அது சுகர் லெவல் கூட அப்படித்தான். எல்லாருக்கும் ஒரே சுகர் லெவல் இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. 140 இருக்கணும், 90/140 அப்படின்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 90/140 ஏன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா WHO சொல்லியிருக்கு. இப்போ இருக்க நிலைமையில் நம்ம எல்லாருக்கும் 90/140. இதே WHO தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் 200 இருக்கலாம்னு சொல்லிச்சு. எல்லாருக்கும் 200 தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் WHO சொல்லிட்டாங்க, இனிமேட்டு 140 தான் நார்மல்னு. நைட்டு படுக்கும் போது ஒருத்தர் நார்மலாக தான் படுத்தார் சுகரு, எழுந்திரிக்கும் போது சுகர் பேஷண்ட் ஆகிட்டார், டயபெட்டிக் ஆகிட்டார். ஏன்னா படுக்கும் போது அவருக்கு 200, அன்னைக்கு படுக்கும் போது 200 தான் நார்மல், எழுந்திரிக்கும் போது WHO சொல்லிருச்சு 140 தான் நார்மல்னு. அன்னிலேருந்து அவர் டயபெட்டிக் பேஷண்ட். ஏன்னா அவருக்கு இப்போ எவ்வளோ இருக்குது, 200 இருக்குது. இந்த மெத்தடை உருவாக்குனது யார், ஏன் கொண்டு வராங்க? இதுக்கு பின்னாடி உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரெஷர் லெவல் இருக்கும். எல்லாரும் பர்ஃபெக்டாக 90/120 மாற்றுறாங்க, அப்படி கொண்டு வராங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்த உடனே சொல்லிடுவாங்க, நீங்கள் ஒரு டேப்லெட் போடுங்க, நார்மல் ஆயிருமா? ஆகாது, போட்டுக்கிட்டே இருங்க. எப்போ வரைக்கும்? சாவர வரைக்கும், லைஃப் லாங். அதாவது ஏன் ப்ரெஷர் லெவலை அவங்களோட கவுண்ட்டுக்கு மாற்றுறாங்க, அவங்க சொல்கிற கவுண்ட்டுக்கு கொண்டு வராங்க. இது உங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்னு தெரியாது. நீங்கள்லாம் மெடிக்கல் அறிவு உள்ளவங்க, உங்கள் மெடிக்கல் அறிவு எனக்கு கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நம்ம அத்தனை பேருக்குமே ஒரே சுகர் லெவல் கிடையாது, ஒரே பிபி லெவல் கிடையாது, ஒரே பல்ஸ் ரேட் இருக்காது. ஒருத்தருக்கு கொஞ்சம் ஏறும், ஒருத்தருக்கு இறங்கும். கொஞ்சம் அவனுடைய சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது, அவனுடைய வாழ்க்கை லெவல்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவன் வாழ்கிற கிளைமேட் லெவல்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் மாறதான் செய்யும். இவங்க ஆவரேஜாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த ஆவரேஜுக்கு எல்லாரையும் கொண்டு வராங்க. இது தப்பாக போய் முடியும், பின்னாடி முடியும். இப்போ நாங்கள் சொல்கிறது எவ்வளோ புரியும் தெரியாது. இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஒன் வேர்ல்டுக்கு மாற்றுறாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது மறைமுகமாக நடக்கிறது. வெளிப்படையாக இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எல்லாருக்குமே அவங்க லாங்குவேஜில் பேர் வச்சுருக்கிறாங்க. தானியலுக்கு பேர் வச்சா மாதிரி, யோசேப்புக்கு பேர் வச்சா மாதிரி, எஸ்தருக்கு வச்சா மாதிரி, இப்போ நமக்கும் வரப்போகிற கவர்மெண்ட்டோடைய பேரில் பேர் வச்சாச்சு. அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜில் நமக்கு பேர் வச்சுட்டாங்க. இப்போ நேபுகாத் நேச்சார் பாபிலோனியனில் பேர் வச்சா மாதிரி, சால்டியன் லாங்குவேஜில் வச்சா மாதிரி நமக்கும் வச்சுட்டாங்க. எப்போ வச்சுட்டாங்க? அது வச்சு ஒரு 15 வருஷம் ஆகிப்போச்சு. நம்ம எல்லாம் பேர் மாற்றியாச்சு. இங்கே வேணால் நீங்கள் பேர் என்ன வேணால் வச்சுக்கோங்க, உங்கள் பேர் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. இப்போ வேர்ல்டு வைடு ஒரு லாங்குவேஜ், காமன் லாங்குவேஜ் இருக்குது. என்ன லாங்குவேஜ் நினைக்கிறீங்க? வேர்ல்டு வைடு காமனாக இருக்க லாங்குவேஜ் என்னது? தெரிஞ்சதை சொல்லுங்க, இந்தின்னு மட்டும் சொல்லிடாதியா. இல்லை, ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, அவங்களோட இந்தி பற்றை பார்த்து நான் மெய் மறந்துட்டேன். சரியா? என்ன லாங்குவேஜ் நினைக்கிறீங்க காமன்? இங்கிலீஷா? இல்லை, இன்னும் சொல்ல போனால் இங்கிலீஷ் இரண்டாவதாக அதிகம் பேசப்படுகிற மொழி. ஃபஸ்ட்டு கூட கிடையாது வேர்ல்டில். முதல்ல அதிகம் பேசப்படுகிற மொழி மேண்ட்ரியன், சைனீஸ். இங்கிலீஷ் செகண்டோ தேர்ட்லேயோ இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக ஸ்பானிஷ் இருக்குது, அதிகம் பேசப்படுவது, ஜனங்களால் பேசப்படுவது. ஆனால் நான் கேட்டது காமன் லாங்குவேஜ், எல்லா கண்டத்திலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மொழி. என்ன தெரியுமா? டிஜிட்டல் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் தான் வேர்ல்டு வைட் காமன். எப்படி காமன்னு சொல்கிறீங்க? ஒரு உதாரணத்துக்கு 5ன்னு எழுதிடுங்க. எழுதியாச்சுன்னா நம்பர் சொல்கிறேன், 5 நம்பரை எழுதிட்டிங்கன்னா எந்த ஊருக்காரரும் அதை படிச்சிருவார் இல்லையா? எந்த நாட்டுக்காரரும் என்ன செஞ்சிருவார்? அவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சவராக இருந்தாருன்னா கண்டிப்பாக 5 என்ன பண்ணிடுவார்? 5ன்னு அவர் லாங்குவேஜில் சொல்லிடுவார். பட் 5 எல்லாருக்கும் என்னது? காமன். தமிழில் உள்ளவர் 5 ஹிந்திக்கார் 5 இங்கிலீஷ்கார் 5 ஆனால் அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறார்கள். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதான் டிஜிட்டல் நம்பர்ஸ். இப்போ உங்களுக்கும் எனக்கும் வேர்ல்டு வைட் டிஜிட்டல் வேர்ல்டாக மாற்றியாச்சு. உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். உலகம் முழுவதும் கம்ப்யூட்டரால் இணைக்கப்பட்டிருக்கிறது. கரெக்ட் தானே? இன்டர்நெட் இணைச்சிருக்காங்கல்ல. இந்த கம்ப்யூட்டரோடைய மதர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு தாய் மொழி மாதிரி அதுக்கு ஒரு மதர் போர்டு இருக்குது. அதோடைய லாங்குவேஜ் என்ன தெரியுமா?
பைனரின்னு சொல்லுவாங்க. 2 தான், 0 1. அந்த கம்ப்யூட்டரோடைய மதர் லாங்குவேஜை, மதர் போர்டு லாங்குவேஜை டிஜிட்டல் தான், நம்பர்ஸ், அவ்வளோதான். இப்போ அந்த லாங்குவேஜில் நம்பரில் தான் உங்களுக்கும் எனக்கும் பேர் வச்சுருக்கிறாங்க. நமக்கு ஒரு 15-20 வருஷமாக இந்த வேலை நடக்குது உலகம் முழுக்க. நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அபவுட் ஆஃப் இந்தியா. நான் இந்தியாவை குறித்தோ தமிழ்நாட்டை குறித்தோ சொல்லவில்லை, வேர்ல்டு வைட் நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு நம்பர் வச்சுட்டாங்க. இந்த நம்பரில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இதுதான் நமக்கு நம்பர். அதுக்கு பேர் நம்ம ஊரில் ஆதார் நம்பர் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஆதார் நம்பர். இதுவே நீங்கள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா ஐசி, ஐடென்டி கார்டு நம்பர். இதுவே நீங்கள் கனடாவுக்கு போயிட்டீங்கன்னா சின் நம்பர், சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர். இதுவே நீங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா இக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நம்பர். இப்போது மலேசியாவுக்கு போனீங்கன்னா மை கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மை கார்டு நம்பர். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நம்பர். இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்று யூரோப், ஒன்று அமெரிக்கா, ஒன்று மிடில் ஈஸ்ட், இது மலேசியா, இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ரீலங்கா. எல்லா நாட்டிலும் இப்படி ஒரு நம்பர் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, வேர்ல்டு வைட் காமனாக. திருப்பியும் சொல்கிறேன், இப்போ இந்த நம்பர் உங்களுடைய பெயர், இந்த நம்பர் தான் உங்களுடைய பெயர். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தான் இந்த நம்பர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கே வேணாலும் போங்க, அது கஸ்டமர் கேராக இருக்கட்டும், டெலிஃபோன் கஸ்டமர் கேராக இருக்கட்டும், அல்லது இ சேவை மையமாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் போங்க. நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? உங்கள் நம்பர் என்ன, ஆதார் நம்பர் என்ன. நீங்கள் சொல்லி பாருங்கள், நான் வந்து சாலமோன். இங்கே யாராவது சாலமோன் இருக்கீங்களா? இல்லை தானே? நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்புறம் என்ன தான் முடிவு எடுத்துகிற போகிறீங்க? பிரதர் என்ன தான் போட்டு தாக்குறாரு போல அப்படின்னு. எனக்கு உண்மையில் உங்கள் யாரையும் தெரியாது. நீங்கள் சொல்லி பாருங்கள், நான் சாலமோன் அப்படின்னு. அவர் சொல்லுவார், நீ எந்த மோனா வேணால் இருந்துட்டு போ, நம்பர் சொல்லு. என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் என் ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர். சார் உங்கள் நம்பர் சொல்லுங்க. நான் எங்கள் குடும்பத்திலே மிகப்பெரிய பணக்காரன். டேய் நம்பர் சொல்கிறா. ஏன்? நீங்கள் யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, அவர்களுக்கு தேவை உங்கள் நம்பர். உங்கள் நம்பரை நீங்கள் சொன்னால் தான் அடுத்து உங்களுடைய எந்த காரியமும் நடக்கும். அது ஃபோன் பில் ஏற்றுறதோ, இல்லை இ சேவை மையத்தில் போய் உங்கள் ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணுறதோ, எதுவாக இருந்தாலும் உங்கள் நம்பர் இல்லாமல் இனி நடக்காது. இது பேசிக். இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போங்க. உங்கள் நம்பர் இல்லாமல் இனி நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த நாட்டு அரசாங்கத்தில் நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும்னா ஆதார் நம்பர் வேணும், ஆர்சி புக் வேணும்னா ஆதார் நம்பர் வேணும், டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் நம்பர் வேணும், பாஸ்போர்ட் ஆதார் நம்பர் வேணும், இன்சூரன்ஸ் ஆதார் நம்பர் வேணும். நீங்கள் எது வேணும்னாலும் இனி நீங்கள் நம்பர். நீங்கள் பையனை ஸ்கூலில் சேர்க்கணும், ஆதார் நம்பர் வேணும். அப்பா அம்மாவோடைய ஆதார் நம்பர் வேணும். பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், ஆதார் நம்பர் வேணும். இது நான் இந்தியாவில் சொல்லலை, இந்தியாவில் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படி ஒரு நம்பர் கண்டிப்பாக தேவை. நம்பர் இல்லாமல் இனி நீங்கள் வாழவே முடியாது. அந்த நம்பர் நீங்கள் தான். நமக்கு பேர் மாற்றியாச்சு, டிஜிட்டலில் மாற்றியாச்சு. நம்ம அத்தனை பேருக்கும் நம்பர் கொடுத்தாச்சு. இந்த நம்பர் தான் நாம். இனிமேல் நாம் இந்த நம்பர் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. இது நாம் ஏற்கனவே இன்னொரு அரசாங்கத்துக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டோம் என்பதற்கான அடையாளம். பாபிலோனுக்குள்ள இவன் வந்துட்டான், தானியேல் வந்துட்டான்றதுக்கு அடையாளம் என்னன்னா, அந்த ஊருக்கு பேர் அவனை மாற்றிட்டாங்க. இப்போ நமக்கு இதை மாற்றியாச்சு. வேர்ல்டு வைட், திருப்பியும் சொல்கிறேன், வேர்ல்டு வைட், இந்தியன் வைடு இல்லை, வேர்ல்டு வைட். நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது இந்த நம்பர் இல்லாமல் 17ஆம் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 13:17 சொல்லுது, மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது, மிருகம்னா கவர்மெண்ட், அரசாங்கத்தின் முத்திரையாவது அதன் நாமம், அந்த அரசாங்கத்தினுடைய பெயர், அந்த அரசாங்கத்தினுடைய பெயருக்கு வரக்கூடிய நம்பர் இல்லாமல் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்று சொல்லுது. இது 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஆதார் நம்பர் இல்லாமல், இந்த அரசாங்கத்தின் முத்திரை இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்க முடியாது, ஒன்றையுமே வாங்க முடியாது. வசனம் தெளிவாக சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நிறைவேற விட்டது. அதில் என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டோடைய முத்திரையும் 90% மிருகத்தின் முத்திரையாக தான் இருக்குது. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 முக சிங்கம், இப்போது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கழுகு, கீழே யூரோப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கம், இந்த பக்கம் நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் பறவையுடைய ரெக்கைகள், இந்த பக்கம் நீங்கள் மலேசியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் 2 புலி, அதுவே சிங்கப்பூருக்கு போனால் சிங்கம், ஸ்ரீலங்காவுக்கு போனால் வாலேந்திய சிங்கம். 90% கண்ட்ரீஸ் ஹேவ்
த சிம்பிள் ஆஃப் அல்லது த மார்க் ஆஃப் த பீஸ்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க, மிருகத்தின் முத்திரை. ஒரு நம்பர் இப்போ எல்லாமே வெளிப்படுத்தல் 13-17 சொல்லப்பட்டது 100% நிறைவேறிவிட்டது. இப்போ நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்தாச்சு. இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுங்கிறத செஞ்சு முடிச்சாச்சு. இனி நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் டேக் தாண்டணும், ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணனாலும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும். நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா என்ன வேணும்? ஆதார் நம்பர் வேணும். கேஸ் வாங்கணும், ஆதார் நம்பர் வேணும். இனி போக போக நீங்கள் ஓட்டு போடுறதுலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது எல்லாமே ஆதார் இல்லாமல் நடக்காது. வெளிப்படுத்தல் 13 படி எல்லாம் நிறைவேறிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் ஆதார் அட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த ஆதார் அட்டையில் நான் சொல்லக்கூடியது இன்னும் முக்கியமான விஷயம் கவனிங்க. உங்கள் ஆதார் நம்பர் இருக்குது. உங்கள் ஆதார் நம்பரில் நீங்கள் ஆதார் அட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆதார் அந்த இ சேவை மையத்தில் கேட்டு பாருங்கள். ஐயா, இதில் இருக்கிறதுல எதெல்லாம் மாற்றலான்னு கேளுங்க. 99% எல்லாத்தையும் மாற்றலாம். நான் சொல்கிறது புரியுதா? எல்லாத்தையும் மாற்றலாம். உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன செய்யலாம்? மாற்றலாம். உங்களுடைய பெயர் மாற்றலாம். கெசட்டில் கொடுத்து அங்கே நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. உங்களுடைய ஃபோட்டோ மாற்றலாம். 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னா போய் புது ஃபோட்டோ என்ன செஞ்சுக்கலாம்? மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள் அவங்கக்கிட்ட. ஐயா, அந்த நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த நம்பர் கூட்டுத்தொகை எனக்கு ஒத்து வரல, எங்கள் ஃபேமிலிக்கு அது சரி வராது. ஏன்னா நம்ம ஊரில் இந்த நம்பர் கூட்டி பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. 7 வரும், 8 ஒத்துக்காது, இப்படிலாம் இருக்குது. அது நமக்கு இல்லை. இப்பயும் சொல்கிறேன், அது கிறிஸ்தவர்களுக்கு கிடையவே கிடையாது. நல்ல நம்பரு, நல்ல காலம், நல்ல நேரம் எதுவும் கிடையாது. கர்த்தர் உண்டாக்கின 7 நாளும் நல்ல நாள். கர்த்தர் உண்டாக்கின 24 மணி நேரம் நல்ல நம்பர், நல்ல நேரம் தான். கர்த்தர் வச்சிருக்கிற எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான். எதுக்கு இப்போ நம்ம போயிட்டு இதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் சொல்கிறேன், நீங்கள் சொல்லி பாருங்கள், இந்த நம்பரை மாற்றி நல்லா ஃபேன்சியாக ஒரு நம்பர் கொடுங்க. கடைசியாக 777 முடிகிற மாதிரி கொடுங்க. என்னுடைய கார் நம்பர் கூட 777 தான் முடியுது. என்னுடைய 2 வீலர் 777 முடியுது. ஆதாரும் 777 முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு கேட்டு பாருங்க. என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா உங்கள் ஆதாரோடைய டீட்டெயிலில் எதை வேணாலும் மாற்ற முடியும், ஆனால் கண்டிப்பாக உங்கள் நம்பரை மட்டும் மாற்றவே முடியாது. காரணம் என்னன்னா, அந்த நம்பர் வேர்ல்டு வைட் ஜென்ரேட் ஆகிற நம்பர், கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணுற நம்பர் வேர்ல்டு வைட். இனி நீங்கள் பிறந்ததிலிருந்து மரிக்கிற வரைக்கும் நீங்கள் தான் நம்பர். உங்களுக்கு நம்பர் தான் எல்லாமே, இல்லைன்னா முடியாது. இப்போ இந்த நம்பர் எப்படி பைபிளில் சொன்ன மாதிரியே நிறைவேறிடுச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த நம்பரை இப்போது லேட்டஸ்ட்டாக நான் சொல்கிறது 2018க்கு முன்னாடி உள்ள ஆதார்லலாம் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குது ஞாபகம் இருக்குதா? எத்தனை? 12. ஆனால் உண்மையிலே இருக்க வேண்டியது 16. ஏன்னா 16 இருக்கிறதுக்கும் பைபிள் கவுண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் 16 தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி 16 தான் கொடுத்தாங்க. லேட்டஸ்ட்டாக வந்த, அதாவது 2014க்கு பிறகு வந்த எல்லாருக்கும் 12 மாற்றிட்டாங்க டிஜிட். நாங்கள் அப்போவே சொன்னோம், இது 12 மாற்றக்கூடாது, 16 இருக்கணும். 16 இருந்தால் தான் பைபிள் கவுண்ட்டு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி. என்ன 16 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக 2018க்கு பிறகு ஆதார் வாங்கினவங்க, குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு பிறகு ஆதார் வாங்கினவங்க, உங்கள் கார்டில் எல்லாத்துலேயும் பாருங்கள், அதில் விஐடின்னு பின்னாடி ஒன்று போட்டிருக்கோம். உங்களுடைய கார்ட்லையே கீழே பார்த்தீங்கன்னா விஐடின்னு இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பருக்கு கீழே விஐடின்னு இருக்கும். விஐடினா என்னென்னா விர்ச்சுவல் ஐடின்னு பேர். அதாவது வெளியே இருக்கிறது 12 நம்பர், உங்ககிட்ட இருக்கிறது 16 நம்பர். கம்ப்யூட்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பேருக்கு பின்னாடி 16 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். வெளியே தான் பார்க்குறதுக்கு அது 12 மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அட்டை வாங்கி பாருங்கள், புது அட்டை கேட்டு பாருங்கள், இல்லை போய் டீட்டெயில்ஸ் எடுங்க, 16 டிஜிட் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த 16க்கு பின்னாடி என்ன இருக்குது? உங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்து பாருங்கள், டெபிட் கார்டு எடுங்க, கிரெடிட் கார்டு எடுங்க, எல்லாமே 16 தான் இருக்கும். இந்த 16க்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் ஒரு 16 இருக்குது. ஸ்டோர் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரில் உங்களுடைய ஐடிக்கு பின்னாடி ஒரு 2 டிஜிட் சீக்ரெட் டிஜிட் வச்சுருப்பாங்க. 01 மாதிரி ஒரு 2 டிஜிட் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பரில் +91 இருக்குல்ல, ப்ளஸ்னா என்ன தெரியுமா? ப்ளஸ்னா என்ன? 2 0ன்னு அர்த்தம். 0091க்கு பதிலாக நம்ம என்ன போட்டு வச்சுருக்கிறோம்? +91 போட்டிருக்கோம். அப்போ ப்ளஸ்னா என்ன அர்த்தம்?
2 0ன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுடைய பேருக்கு பின்னாடி ஒரு சிம்பல், அதுக்கு பின்னாடி 2 டிஜிட் இருக்கும். உங்கள் கையில் 16, அங்கே ஹிடனா 2, மொத்தம் எத்தனை ஆச்சு? 18. இந்த 18 தான் 6 6 6ஆக பிரிப்பார்கள். 666 அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்படுத்தல் 13:18 இருக்கு. இதிலே ஞானம் விளங்கும், புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன், இது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது, இதனுடைய இலக்கம் 666 அப்படின்னு இருக்கு. 666. இது மட்டும் 666 இல்லை. ஐயோ வந்துருச்சா இது மட்டும் அப்படி இல்லை, இந்த மாதிரி நிறையா இருக்கு. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பாருங்க, www தெரியும் தானே, வேர்ல்டு வைட் வெப். ஷார்ட் ஃபார்மாக என்ன பண்ணுறீங்க, wwwன்னு போடுறீங்க. W என்பது சால்டியன் மெத்தடில், சால்டியன் மெத்தடில் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்கள் டெய்லி கேலண்டர் இருக்குதுல்ல, கிறிஸ்டியன் கேலண்டரை விட்டுருங்க, அதில் வெறும் வசனம் இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் டெய்லி கேலண்டர் எடுங்க, பின்னாடி திருப்புங்க, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பண்டிகைகள், அரசாங்க தினம் எல்லாமே இருக்கும்ல. கீழே போய் பாருங்க, எண் கணிதம்னு போட்டு A to Z போட்டு ஒவ்வொரு நம்பருக்கும், ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, இக்கு 5, எஃப்க்கு 8 இப்படி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் இருக்கும். அதில் UVW 3 லெட்டருக்குமே 6 தானே இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, நீங்கள் நைட் பாருங்கள், ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கு பின்னாடியும் ஒரு நம்பர் இருக்கும். அதான் அதோட வேல்யூன்னு சொல்லுவாங்க. டபிள்யூடைய வேல்யூ வந்து 6. இப்போ wwwனா 666. அவ்வளோதான். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த வெப்சைட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கொள்ளும் 666. அந்த மாதிரி தான் ஒரு மெத்தடு உங்களுடைய ஆதார் நம்பருக்குள்ளே இருக்குது. ஆதார் நம்பர் மட்டும் இல்லை, எந்த பேங்க் கார்டு, வெளிநாட்டு பேங்க் கார்டு, இன்டர்நேஷ்னல் பேங்க் கார்டு, நேஷனல் பேங்க் எதுவானா இருக்கட்டும், 16 டிஜிட்னு ஒன்று வந்துடுச்சுனாலே அந்த 16 டிஜிட்டுக்கு பின்னாடி ஒரு 666 இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆதாரும் 666ஆக மாறிவிட்டது. அதாவது 16 இலக்கமாக மாறிடுச்சு. 666 என்கிற வளையத்துக்குள் நாம் வந்துட்டோம். கணக்கு பார்த்தா, அதனால தான் ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு, புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது, அதனுடைய இலக்கம் 666. இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி நிறையா இருக்குது, www மாதிரி இது மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாம் இப்போ 666 என்கிறதான வளையத்துக்குள் கொண்டு வந்தாச்சு. இதில் இன்னொரு மாற்றம், அதாவது ஒரு நம்பர் இதே மாதிரி 18 டிஜிட்டாக மாறணும். அது மாறும்போது அதான் ஃபைனல். அதுக்கப்புறம் இந்த 666 வெளியரங்கமாக வர தொடங்கிடும், அதுதான் கடைசி அப்படின்னு நாங்கள் செய்தியில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது வந்துடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் செல்ஃபோன் டிஜிட் நம்பர்ஸ், உங்கள் செல்ஃபோன் டிஜிட் எத்தனை இருக்கு? அதான் சவுண்டாக சொல்லுங்கள். 10 இருக்குதா? நீங்கள் யூஸ் பண்ணுறதே 14 நார்மலாகவே. நீங்கள் 10 தான் சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற +91 என்ன பண்ணிடுறீங்க, விட்டுடுறீங்க. +91 போட்டால் தான் இன்டர்நேஷ்னல் கால், வேர்ல்டு வைட் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ +91னா மொத்தம் எத்தனை ஆச்சு? 14 டிஜிட் ஆச்சு. இந்த 14 டிஜிட்லேருந்து நீங்கள் என்னவா மாறணும்? 16 டிஜிட்டாக மாறணும். இப்போது மாற்றியாச்சு 16 டிஜிட்டுக்கு. 16 டிஜிட் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 0 போட்டு கொடுக்க தொடங்கியாச்சு. இப்போ நம்ம அத்தனை பேருமே 16 டிஜிட் மொபைல் நம்பருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ யோசிச்சு பாருங்க, அத்தனையுமே இதில் இருக்கிற எல்லாமே 16 டிஜிட். ஆதார் 16, உங்கள் பேங்க் கார்டு 16, உங்கள் ஃபோன் கார்டு 16, டெபிட் கிரெடிட் கார்டு 16, எல்லாமே 16. இப்போ இதுக்கு பின்னாடி தான் மிக முக்கியமானது இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை 16ம் ஒரு 16க்கு கீழே இருக்குது. எந்த 16 கீழே? ஆதாருக்கு கீழே இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் எது கொடுத்தா வாங்கியிருக்கிறோம்? இப்போ பேங்க்குக்கு என்ன கொடுத்துருக்குறீங்க? ப்ரூஃப், ஆதார் கொடுத்துருக்கீங்க, அப்படி தானே? ஆதார் தானே கொடுத்துருக்குறீங்க. இப்போ ஃபோன் சிம் கார்டு வாங்குறதுக்கு என்ன கொடுத்தீங்க? ஆதார் கொடுத்துருக்குறீங்க. எல்லாமே ஆதாருக்கு கீழே தான் இருக்குது, ஒரு 16க்கு கீழே தான் இருக்கு. இப்போ உங்கள் ஆதார் நம்பரை போய் இ-சேவை மையத்தில் கம்ப்யூட்டரில் போட்ட உடனே உங்களை பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்துருமா? உங்கள் ஃபோட்டோ, உங்கள் 10 கை விரல் ரேகை, உங்களோட பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அது மட்டும் வராது, கீழே உங்கள் மனைவி, கணவன் அவங்களோடதும் வரும் தானே, இணைக்கப்பட்டிருக்குல்ல. அவங்களுக்கு கீழே உங்கள் பிள்ளைகள்தும் வரும். இப்போ உங்கள் கணவன், மனைவி, அவங்களுடைய அப்பா அம்மா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்படி செயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு கீழே
உங்களுடைய கைரேகை, ஃபோட்டோ, உங்கள் குடும்பம், நீங்கள் வீடு, என்ன கார் வச்சுருக்கிறீங்க, என்ன வீட்டில் இருக்கிறீங்க, என்ன லேண்ட் வச்சுருக்கிறீங்க, எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது ஒரு ஆதாருக்குள்ளே. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எல்லா நம்பரையும் எடுத்துகிட்டு உங்களை ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, 1 டிஜிட். அதாவது ஒரு நாடு ஒரு கார்டு. கேள்விப்பட்டீங்களா? 1 கார்டு சிஸ்டம். இனி எல்லா கார்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரே கார்டு. இது 2018 ரெடி. நடுவில் கொரோனா வந்தாலும் தள்ளி போச்சு. இப்போது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 1 கார்டு சிஸ்டம் கொண்டு வந்து, இப்போ இந்த சமீபத்தில் கேள்விப்பட்டீங்களே ஒரு நாடு ஒரு தேர்தல் இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஒரு நாடு ஒரு கார்டு. ஸோ அத்தனை பேருக்கும் 1 கார்டு சிஸ்டம் கொடுப்பாங்க. நம்ம எல்லாரையும் ஒரு 16 டிஜிட் நம்பருக்குள்ளே கொண்டு வந்தாச்சு ஆல்ரெடி. அதை வெறும் ஒரு 16 தான் அப்படின்னு அனௌன்ஸ் தான் பண்ண வேண்டிய வேலை பாக்கி இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே போனாலும் நம்பர், எந்த இடத்துக்கு போனாலும் நம்பர், நாம் 16 டிஜிட் நம்ம பேர். இப்போ நம்ம அத்தனை பேரையும் அவங்க லாங்குவேஜில் பேர் வச்சு அவங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே ஏற்றி நாம் எல்லாருமே 1 லாங்குவேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஃபினிஷ்ட், வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன். அமெரிக்காவில் ஆரம்பித்து எங்கே வரைக்கும் வந்திருக்குது? ஸ்ரீலங்கா வரைக்கும், சின்ன தீவு, அது வரைக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ வேர்ல்டு வைடு அத்தனை பேரையும் ஒரு நம்பருக்குள் கொண்டு வந்தாச்சு. இந்த வேலை கிட்டத்தட்ட 29 வருஷமாக நடக்குது. 1995 தான் ஃபஸ்ட்டு ஐடி கார்டு மலேசியாவில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ 2024 எல்லா நாட்டுக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. 99.99% எல்லா நாடும் ஐடி கார்டுக்குள்ளே வந்துருச்சு, கார்டு சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அத்தனை பேருமே ஒரு நம்பர், வேர்ல்டு வைட் ஒரே லாங்குவேஜ். எப்படி இருந்துச்சு பாபிலில் அந்த மாதிரி டிஜிட்டல் லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ நாம் எல்லாரையுமே ஒரு அரசாங்கத்துக்கு கீழ், இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இப்போ வந்துட்டு இருக்குது, ஏஐ டெக்னாலஜி கம்ப்யூட்டர் வருது. ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே மொத்த ஐடியும் ஏற்றிட்டாங்கன்னா அந்த ஒரு கம்ப்யூட்டர் யார் கையில் இருக்குதோ அத்தனை பேருடைய டீட்டெயிலும் அந்த ஒரு ஆள்கிட்ட போயிடும். வேலை முடிஞ்சிருச்சு. வேதம் சொன்னபடி துல்லியமாய் நாம் அத்தனை பேரும் 1 வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கான சேர்க்கைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஐயோ நாங்கள் ஆதார் வாங்கிட்டோம், இப்போ பண்ணிட்டோம், இதெல்லாம் தப்பா, அப்போ எங்களுக்கு ஆதார் வச்சுருக்க கூடாதா? அதை சொல்லலை. இது அடையாளம்னு சொல்கிறோம். இது அடையாளம். அப்போ கையில் வச்சுருக்க தப்பு இல்லையா? தப்பு இல்லை. எது தப்புன்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. வெளிப்படுத்தல் 13:16 ஆண்டவர் சொல்கிறாரு, இது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, இதே நம்பரை உங்கள் வலது கையிலையும் நெத்தியிலையும் போடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட கார்டாக இருக்குது, உங்ககிட்ட டேட்டாவாக இருக்குது, உங்கள் மொபைலில் அது ஒரு ஆப்பாக இருக்குது, உங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது, உங்ககிட்ட அது ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் இது எல்லாமே உங்கள் கைக்கும் நெத்திக்கும் மாறும். அப்படி மாறும்போது தான் நீங்கள் போடக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஏன்னா பைபிளில் 2 முத்திரை தான் இருக்கிறது. ஒன்று எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவியாகிய முத்திரை, இன்னொன்று வெளிப்படுத்தல் 13, 16, 17 மிருகத்தின் முத்திரை. இந்த பரிசுத்தாவி முத்திரை உங்கள் மேலே இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவி. அது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவர் உங்களை மீட்டு கொண்டு மேலே போய் விடுவார்னு இருக்கு. ஏன்னா பரிசுத்தாவியானவர் மேலேருந்து இறங்கினவர். இங்கே மேல் வீட்டு அறையில் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் மேலேருந்து அவர் இறங்கினதுனால யார் யார் மேலெல்லாம் பரிசுத்தாவின் முத்திரை இருக்குதோ அவங்களை கூட்டிக்கிட்டு அவர் மேலே போயிடுவார். ஆனால் இந்த மிருகத்தின் முத்திரை, மிருகம் எங்கேருந்து வருது? வெளிப்படுத்தல் 17:8 சொல்லுது, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. ஸோ அது என்ன பண்ணோம்? அதோடைய முத்திரையை யார் யாரெல்லாம் கையிலையோ நெத்தியிலையோ போட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். வானத்திலிருந்து வர ஆவியானவர் பரிசுத்தாவின் முத்திரை இருந்தால் வானத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் அதனுடைய முத்திரை தலையிலையோ அதை நெத்தியிலையோ கையிலையோ இருந்தால் அது பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். இந்த முத்திரையை நம்ம எந்த முத்திரையை வாங்குகிறோம், எந்த முத்திரையை வாங்காமல் இருக்கிறோங்கிறது தான் இப்போ கேள்வி. இதுதான் ஆண்டவர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறது. இதே மாதிரி அத்தனை பேருக்கும் ஒரு நம்பர் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு? வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று
அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்துராயன்னா ஆகஸ்ட் சீசர். இப்போ நீங்கள் ஆகஸ்ட் மாதம்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு பேர் அந்த ஆளுடைய பேர் தான் ஆகஸ்ட். ஜூலியர் சீசர் பேர் தான் ஜூலை. ஸோ இந்த அகஸ்ட் சீசர் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்னென்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் குடிமதிப்பு எழுத சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு உலகம்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கண்டம்: ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா. ஏன்னா 2 அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் 16ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வசனம் 1ஆம் நூற்றாண்டு இயேசு பிறக்கும் போது நடந்தது. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது 1560ஸ்க்கு மேலே, அதாவது 1560வது ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அமெரிக்கா என்பது அப்போது இல்லை. ஸோ இந்த 3 கண்டத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் குடிமதிப்பு எழுத சொல்லியிருக்கிறார். குடிமதிப்புனா என்ன? மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற, குடிமதிப்பு வேற. மக்கள் தொகை கணக்கெடுப்புனா எடுக்கும் போதே தப்பாக போயிடும். தாவீது எடுத்தார்ல, எடுக்கும் போதே என்னவாயிருச்சு? தப்பாயிருச்சு. இப்பவும் எடுக்கும் போதே தப்பாயிடும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த தெருவில் நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒருத்தர் செத்துருவார், இல்லை இன்னொருத்தர் பிறந்துருவார். 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். நீங்கள் மொத்தமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பிறந்துருவாங்க, நிறைய பேர் இறந்துருவாங்க. அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்ன செய்வாங்கன்னா 1/1/2024 கணக்கின் படின்னு மேலே போட்டிருப்பாங்க. ஆன் தட் டேட் இப்படி இருந்துச்சு அசம்ஷன். ஏன்னா இப்போ என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஆனால் குடிமதிப்பு என்பது வேறு. அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஊர்க்காரன் அந்த ஊரில் பிறந்தவன் அந்த ஊரில் போய் நான் இந்த ஊர்க்காரன், இது என் மனைவி, எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால தான் யோசேப்பு பெத்லகேமுக்கு போனார். நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, யோசேப்பு பெத்லகேமுக்கு இயேசுவை பிறக்கிறதுக்காக போனாருன்னு. ஆனால் அது தீர்க்க தரிசனம். ஆனால் உண்மையிலே ஏன் அவர் போனார்னா, அகஸ்ட் சீசர் ஒரு சட்டம் போட்டார், எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் போய் என்ன பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு. ஒய்ஃபு பிள்ளையோட போய் அவர் என்ன பண்ணுறாரு, வயிற்றில் உள்ள பிள்ளையோட போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. இதே தான் நாம் போய் பண்ணோம். எல்லாரும் அவங்கவுங்க ஏரியாவில் போய் ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணோம், ஃபேமிலியோடு போய் பண்ணோம். எத்தனை குழந்தை இருக்குது, என்ன இருக்குதுன்ட்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது குடிமதிப்பு எழுதி முடிக்கும் போது இயேசு பிறந்தார். 2000 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இது முடிகிற காலம் வந்துருச்சு. முடிக்கும் போது இயேசு 2வது முறை வரப்போகிறார். முதல் குடிமதிப்பு முடிக்கும் போது 1வது வந்தார். 2வது குடிமதிப்பு முடிக்கும் போது 2வது முறை வரப்போகிறார். நம் கண்களுக்கு முன்பாக வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் துல்லியமாய் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், இதை வலது கையிலாவது நெத்தியிலாவது போட்டால் தான் தப்பு. அது இப்போ வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு சாம்பிள். ஏன்னா இப்போது ஆதார் கொடுத்துருக்குறாங்க. ஆதார் கொடுத்தவருடைய நோக்கம் உங்களை கண்காணிக்கிறதுக்காக, நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. எத்தனை பேர் ஆதார் கையில் வச்சுருக்கிறீங்க? ஆதார் அட்டையை கையில் வச்சுருக்கிறவங்க எத்தனை பேர்? மீதம் உள்ளவங்கள எங்கே வச்சுருக்கீங்க? பீரோவில் பத்திரமா இருக்குது. ஆமாம் தானே? பீரோவில் நாம் என்ன பண்ணுறோம், ஆதார் தொலைஞ்சிடக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும்னு பீரோவில் வச்சுருக்கோம். இப்போ ஒருவேளை கம்ப்யூட்டர்லேருந்து அந்த அட்டையில், இப்போ சிம் இல்லை, அட்டையில் வந்து அந்த RFID கார்டு இல்லை. இப்போ உங்களுடைய ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸில், RC புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு சின்ன RFID கார்டு, அதுக்கு பேர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கார்டு. உங்களுடைய பேங்க் கார்டில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். இந்த சிம் வச்ச கார்டு ஒன்று உங்களுக்கு தருவாங்க. எதுக்கு? ஆதாருக்கும் தருவாங்க. இதை உங்களுக்கு கொடுக்கும்போது இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களை கண்காணிக்கிறதுக்காக தான். இப்போ உங்கள் நம்பரை போட்டவொடனே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு காட்டும். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காட்டும். இப்போ கம்ப்யூட்டர் சேட்டலைட் என்ன செய்யும், உங்கள் ஃபோன் எங்கே இருக்குதோ அங்கே தானே ரிங்கு வரும். அதே மாதிரி உங்கள் ஆதார் எங்கே இருக்குதோ அங்கே தானே காட்டும். இப்போ உங்கள் ஆதார்லாம் எங்கே இருக்கு? பீரோவில் இருக்கு. அது என்ன காட்டும்னா, இவர் பீரோவில் இருக்கிறார், இந்த அட்ரஸில் இந்த வீட்டில் அவர் பீரோவில் இருக்கார். அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தோடு பீரோவில் இருக்கிறார். ஏன்னா எல்லார் ஆதாரமும் இப்போ எங்கே தான் இருக்குது, பத்திரமா வாங்கி வச்சுருக்கிறோம். அவர் மட்டுமல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேருமே பீரோக்குள் தான் இருக்கிறார்கள். ஏன்னா எல்லாருமே பீரோக்குள்ள தான் என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், பத்திரமா வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளை என்ன செய்ய முடியாது, கண்காணிக்க முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதை உங்கள் வலது கையிலையும் நெத்தியிலையும் போட வைக்கிறதுக்கான வேலை ஒன்று செய்ய போகிறாங்க. அதுக்கான ட்ராமா ஒன்று செஞ்சு பார்த்தாங்க, ரிகல்சர் நம்ம பாஷையில் சொன்னால். அந்த ரிகல்சரில் நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக கலந்துக்கிட்டு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுடைய ட்ராமாவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. இது எப்போ நடந்துச்சு? இல்லை, வலது கைக்கும் நெத்திக்கும்
இது எப்போ நடந்துச்சு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொரோனா முடியும் போது திடீர்னு ஒன்று சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேக்சின் போடாத யாருமே வெளியே வரக்கூடாது, பொது இடங்களுக்கு வரக்கூடாது, வேக்சின் போடாதவங்க ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது, வேக்சின் போடாதவங்க கவர்மெண்ட்டாக இருந்தால் கவர்மெண்ட் வேலைக்கு வரக்கூடாது, எவ்ரிபடி மஸ்ட் டூ அந்த வேக்சினை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணும்னு சொன்னாங்க. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? நடந்துச்சா இல்லையா? இப்போ இதில் நம்ம ஆளில் கொஞ்சம் நல்லவர் இருந்துக்கிறாங்க. நான் எப்பவும் சொல்வேன், நம்ம ஆட்களில் கொஞ்சம் நல்லவங்க இருக்கிறாங்க. யாருன்னா, ஒரு சிலர் அவங்க சொல்லுவாங்க, வேக்சினில் என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாதுங்க. ஆமாம் தானே? இப்போ வரைக்கும் அந்த டிபேட்டு போயிட்டே இருக்குல்ல, வேக்சின் நல்லதா கெட்டதா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வேக்சின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமான வேக்சின். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேக்சின் போட்டால் திருப்பி கொரோனா வராதா? வராதா? வருமா? வரும். வேக்சின் போட்டால் கொரோனா சுகமாகுமா? ஆகாது. ஏன் போடணும்? போடணும். இப்படி ஒரு வேக்சின் உலகத்தில் இருக்கா? அப்போ எவ்வளோ நல்ல வேக்சின் பாருங்கள். ஏன் போடுறோன்னே தெரியாமல் போட்டவங்க நம்ம எல்லாரும். ஏன் போடணும்? போடணும். சரியாகுமா? தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ இது திரும்பி வராமல் தடுக்குமா? அப்படியும் சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் போடணும்? போடணும். போட்டாச்சு. சூப்பரில் நம்ம. அப்போ கொஞ்சம் பேர் இப்போ சொல்லுவாங்க, வேக்சின் போட்டதுனால தான் கொரோனா கண்ட்ரோலில் இருக்குது. பொய். உங்களுக்கு தெரியுமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு? இதுவரைக்கும் இன்னும் உலகத்தில் 30% மக்கள் வேக்சின் போடவே இல்லை. 30% ஆஃப் த பாப்புலேஷன் வேக்சின் போடவே இல்லை. அமெரிக்காவில் மட்டுமே 35% பீப்புள் இன்னும் போடலை வேக்சின். அவன் போட மாட்டேன்ட்டான். அவனுக்கு என்னவோ அது. நாம் அப்படி கிடையாது, நம்ம வேற. ஓகே. ஆனால் இப்பவும் சொல்கிறேன், வேக்சின்னால கொரோனா கண்ட்ரோல் ஆகலை. நம்முடைய பாடியோடைய இம்யூனிட்டி பவர், எந்த வைரஸ் வந்தாலும் அடுத்த சில மாதங்களுக்குள்ள நம்ம பாடி அதை எதிர்க்கிற சக்திக்கு வந்துடும். நம்ம பாடிக்கு அப்படி ஒன்று உண்டு. இது இன்னைக்கு நேற்று உள்ள மாடலாக? இது 6000 வருஷ மாடலு. ஆண்டவர் 6000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்குன மாடலு. என்னமோ இந்த 100 வருஷமாக தான் இவங்க இந்த பாடியே மேட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, பெட்ரோல் வண்டியில் டீசல் போட்டால் என்ன ஆகும்? சும்மா சொல்லுங்க, பெட்ரோல் வண்டியில் டீசல் போட்டால் என்ன ஆகும்? ஓடாது. டீசல் வண்டியில் பெட்ரோல் போட்டால், இதில் பாருங்க என்ன ஃபியூவல் போதில், எதில் எந்த ஃபியூவலில் ஓடுதுன்னு இதுக்கே தெரியாது. ஆமாம் தானே? தண்ணிலையும் ஓடும், கொக்கோ கோலாலையும் ஓடும், டீயும் ஓடும், காப்பியும் ஓடும். என்ன ஃபியூவல் வேணால் உள்ளே போடுங்க. அதுவும் நீங்கள் இந்த கேரல் ரவுண்ட்ஸ் ஒன்று போகிறீங்க பாருங்க, அன்றைக்கி நைட்டு இந்த இன்ஜின் படுற பாடு இருக்குது பாருங்க. ஒரு வீட்டில் டீ, ஒரு வீட்டில் காப்பி, ஒரு வீட்டில் கொக்கோ கோலா, ஒரு வீட்டில் டின்னர் பரோட்டா, அது இல்லாமல் மேரி பிஸ்கெட்டு, கேக்கு, ப்ளம் கேக்கு, டீ கேக்கு, மொத்தத்தையும் போட்டாலும் இந்த இன்ஜின் போயிட்டே இருக்கு. ஸ்டாப்பே ஆகாது. மிஞ்சி போச்சுன்னா இந்த இன்ஜின் என்ன சொன்னால் கரகரா கரகராங்க நைட்டு. நம்ம எழுந்திரிச்சு வாக்கிங் போய் சுடுதண்ணி குடிச்சு எதையாவது குடிச்சா சரியாயிக்கும். இப்படி ஒரு பெஸ்ட் மாடலை உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு இன்ஜின் கொடுத்து வச்சிருக்கிறார். இவங்க என்னமோ புதுசாக இப்போ தான் சொல்கிறாங்க, ஒரு 100 வருஷமாக இந்த பாடி இப்படி இருந்தால் தான் சரியாகும், அப்படி இருந்தால் தான் சரியாகும்னு. இந்த பாடி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் இந்த பாடி இருந்துச்சு, பழம் சாப்பிட்ட பிறகும் இந்த பாடி இருக்கு. நோவா காலத்துக்கு அப்புறம் நான் வெஜிடேரியன் சாப்பிட சொன்னார், அப்பவும் நல்லா இருந்துச்சு. நான் வெஜிடேரியன்லேயே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி சாப்பிட சொன்னார், இது சாப்பிடு இது சாப்பிடாதனாரு, அப்பவும் இந்த பாடி நல்லா இருந்துச்சு. இயேசு காலத்துக்கு அப்புறம் சொல்லிட்டாரு, எதை வேணாலும் தின்னு தொலைன்ட்டார். சகலவற்றையும் அடித்து புசியுங்கள். பறக்கிறதுல விமானமும் மிதக்கிறதுல கப்பலை தவிர மிச்சம் எல்லாம் திங்கிறான் நம்மால் எல்லாத்தையும். ஆனாலும் இந்த பாடி என்ன செய்யுது? ஓடிக்கிட்டே இருக்கே, அது பாட்டும் ஓடுது. எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் படைச்சதுலேயே தி பெஸ்ட் இதுதான். நம்மளை படைச்சிருக்கிறாரு. அதனால தான் கர்த்தர் விசேஷமாய் உண்டாக்கினார்னு இருக்க. ஸோ அதனால் வேக்சினால் தான் நம்மளாம் நல்லா இருக்கிறோன்றதை நான் ஏற்றுக்கிறது இல்லை. நான் கர்த்தரால் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்துக்குள்ளே வரையப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. சரி, நமக்கு அது விட்டுருங்க, வேக்சினுடைய போராட்டத்துக்கு போக வேண்டாம். நம்மால் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க, பாஸ்டர் வேக்சின் போடாமையே சர்டிஃபிகேட் கிடைக்குது வேணுமா? அதாவது உலகத்தையே ஏமாத்துறவன் அந்தி கிறிஸ்து, நம்மால் அவனையும் ஏமாத்திடுவான். நான் எப்பவும் சொல்லுவேன், அந்தி கிறிஸ்து வந்து ஒரு நாட்டில் தடுமாறி
முடியாமல் நிற்கிறான்னா அது நம்ம நாடாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, உலகத்தையே பிடிச்ச அலெக்சாண்டரு கடைசியில் வந்தது ஒரு தடவை தோத்தது நம்ம ஊரில் தான். தெரியுமா உங்களுக்கு? அலெக்சாண்டர் செத்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அலெக்சாண்டர் பயோகிராஃபியில் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? தெரியுமா என்னன்னு? நம்ம ஊரில் இருந்த கொசு. அலெக்சாண்டர் செத்தது மலேரியாவில். இந்தியாவுக்கு வந்துட்டு பாபிலோனியாவுக்கு திரும்புகிற வழியில் மலேரியாவில் செத்து போனாருன்னு தான் ரிப்போர்ட்டில் இருக்குது. அவங்களுடைய பயோகிராஃபியில் இருக்க. எங்கன்னா இந்தியாவில் கடித்த கொசு. நான் சொல்லுவேன், என்ன பெரிய அலெக்சாண்டர். நம்மளை எடுத்துக்கோங்க, மலேரியாவை பார்த்து, டைஃபாய்டை பார்த்து, டெங்குவை பார்த்து, கொசுவை எத்தனை வகை இருக்குன்னு பார்த்து, அதுக்கு பேட்டிலேருந்து குட் நைட்லேருந்து காயிலிருந்து என்னத்தையே வச்சு கொசுவை சாவடிச்சுட்டு நம்ம உயிரோடு இருக்கிறோம். அலெக்சாண்டர் ஒரு கொசுவில் செத்து போயிட்டாப்புல. என்ன கேட்டால் நாம் தான் மாவீரர்கள். எத்தனை கொசு! நம்மளால் தூக்கத்திலே கொசுவை கரெக்டாக அடிப்பார், பார்த்துருக்கீங்களா? பட்டுன்னு அடிப்பார். காலைல ஏஞ்சா ரத்தமாக இருக்கும். அவ்வளோ டீப் ஸ்லீப்பில் கரெக்டாக அடிக்கிற யாரால அடிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். துப்பாக்கியில் சுடும் போது கூட கரெக்டாக சுட மாட்டேங்கிறாங்க பார்த்து. நம்மால் தூக்கத்தில் அடிப்பான் கொசுவை, பட்டீர்னு அடித்தா கொசு செத்து போயிடும். நான் தான் எப்பவும் சொல்லுவேன், அந்தி கிறிஸ்து வந்து டென்ஷன் ஆக போகிறது நம்ம ஊரில் தான். என்னடா இவனுங்க நம்மளை விட மோசமாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் கொரோனா நேரத்தில், பாஸ்டர் வேக்சின் போட்டுறாதீங்க, ரொம்ப மோசமாமா, வேக்சின் போடாமையே சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்னாரு. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் வேக்சின் தான் பிரச்சனை. எது பிரச்சனை இல்லை? சர்டிஃபிகேட் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையிலேயே வேக்சின் பிரச்சனையா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சர்டிஃபிகேட் பிரச்சனை. ஏன் நம்முடைய சர்டிஃபிகேட் எதுக்கு கீழே கொடுத்துருக்குறோம்? ஆதாருக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறோம். எங்கே போனாலும் எதை காட்ட சொன்னாங்க? வேக்சின் சர்டிஃபிகேட்டை காட்ட சொன்னாங்க. இப்போ வேக்சின் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஒரு பயோமெட்ரிக் ஒரு இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க. அதுக்கு பேர் ID 2020 பேர். ID 2020 பேர். இது ஆக்சுவலாக 2020 ரெடி. அப்போவே கொரோனா முடியும் போதே போட சொன்னார் பில்கேட்ஸ். ஆனால் எந்த கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போது கொரோனாவை விட மோசமான பேண்டமிக் ஒன்று வரப்போகுது. தெரியும் தானே, கேள்விப்பட்டீங்களா? இது WHO உடைய ரிப்போர்ட். அவங்க சொன்னது இங்கே இருக்குது பாருங்கள். இது அவங்க சொன்ன ரிப்போர்ட். WHO டைரக்டர் கால்ஸ் ஃபார் வேர்ல்டு பேண்டமிக் ட்ரீட்டி டு ப்ரிப்பேர் ஃபார் டிசீஸ் எக்ஸ். இது ஜனவரி மாதம் கொடுத்துருக்கிறாரு. எல்லா நாட்டையும் ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ண சொல்லியிருக்காரு, அக்ரிமெண்ட். எல்லா கவர்மெண்ட்டையும் பண்ண சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அடுத்து ஒரு பேண்டமிக் வரப்போது, அது கொரோனாவை விட 20 மடங்கு சக்தி வாய்ந்தது. WHO அது 20 மடங்கு சக்தி வாய்ந்தது. இவங்களே தான் 2018 கொரோனா வரதுக்கு முன்னாடி ஒரு டிசீஸ் எக்ஸ் வரப்போகுதுன்னாங்க. நம்ம அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். அதே மாதிரி வந்துச்சு. இப்போ இவங்களே தான் சொல்லியிருக்கிறாங்க, கம்மிங் மே மந்த்துக்கு அப்புறம் எல்லா கவர்மெண்ட்டையும் சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, கொரோனாவை விட மோசமான பேண்டமிக் ஒன்று வரப்போகுது. ஸோ எல்லாருமே இந்த அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு புரியும்படி சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம எல்லாரையுமே WHO உடைய மெடிக்கல் கண்ட்ரோலுக்கு கொண்டு போக போகிறாங்க. அவங்க கொடுக்குற வேக்சின் தான் போடணும், அவங்க கொடுக்குற மெடிசன் தான் எடுக்கணும், அவங்க சொல்லக்கூடிய மெடிக்கல் சிஸ்டமுக்கு நம்ம போகணும். அதில் ஒன்று தான் இந்த ID 2020. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ID 2020 அதில் உள்ளதான ஒரு மெத்தட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு RFID சிப்போடு இருக்கக்கூடியது. உங்கள் கார்டிலலாம் இருக்குது இல்லை, அதோடு இருக்கக்கூடியதான ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு அரிசி அளவு தான் இருக்கும், 11 mm தான் அதோட சைஸ் இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஜஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணி உங்கள் உடம்புல வைப்பாங்க. வைக்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். 30 செகண்ட்ஸ் ஆன உடனே உங்கள் உடம்புக்குள்ள கையிலையோ, பர்டிகுலராக பிளேஸ் கையிலையோ நெத்தியிலையோ தான் வைப்பாங்க. இது உள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா, 64 KB 128 இந்த மாதிரி மெமரி கார்ட்ஸ் உள்ளே இருக்கும். உங்களை பற்றின எல்லா டீட்டெயில், இப்போ உங்கள் இ-சேவை மையத்தில் உங்கள் ஆதார் நம்பருக்கு கீழே என்னென்ன டீட்டெயில் இருக்கோ எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க, ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. இனிமேட்டு நீங்கள் எங்கே போனாலும் கையும் நெத்தியும் இந்த மாதிரி காட்ட சொல்லுவாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி காட்ட சொல்லுவாங்க. இந்த காட்டுறாரு பாருங்க அவர் அந்த பக்கம். இந்த மாதிரி கையும் நெத்தியும் காட்ட சொல்லுவாங்க. எங்கே போனாலும் இனி நீங்கள் கையும் நெத்தியும் காட்டாமல் வெளியே போகவே முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. நாங்கள் அப்படியெல்லாம் காட்ட மாட்டோம், நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், எங்களை யாருன்னு நினச்சிங்க, நாங்கள்லாம் விசுவாச வீரர்கள்னா நீங்கள் காட்டி முடிச்சிட்டீங்க. ஏற்கனவே உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சாச்சு. எப்போ?
கொரோனா முடிந்த பிறகு வெளியே வந்த நம்ம அத்தனை பேருக்கும் வேர்ல்டு வைடு ஒரு ரூல் போட்டாங்க WHO. என்ன ரூல் தெரியுமா? எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணணும்னு சொன்னாங்க. அது சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் ஒரு RFID டவர் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கையில் ஒரு தெர்மோ அந்த இது வந்து வச்சுருப்பாங்க, டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது. எங்கே போனாலும் இருக்கும், எவ்ரிவேர். நான் சொல்கிறது இந்தியா தமிழ்நாடு இல்லை, அமெரிக்காவிலேருந்து, ஏர்போர்ட்லேருந்து, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, பஸ் ஸ்டாப்லேருந்து எங்கே போனாலும் இருக்கும். எங்கே காட்ட சொன்னாங்கன்னா, ஒன்று உங்கள் கையை காட்ட சொன்னாங்க, இல்லைன்னா நெத்தியை காட்ட சொன்னாங்க. இந்த ரெண்டு தான் நீங்கள் எங்கே போனாலும் காட்டுனீங்க. இப்போ இதை ஏன் காட்டுனீங்க? இதை எதுக்காக காட்டுனீங்க அப்படின்னா, உங்ககிட்ட அவங்க சொன்னது டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு. சரியா? நான் முதல்ல ஒன்று கேட்குறேன், டெம்பரேச்சரை கையில் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சா? இல்லை. டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருந்தால் முன்னாடி, நான் சொல்கிறது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாயில் தெர்மாமீட்டர் வைப்பாங்க ஒரு காலம். அப்புறம் இப்படி உதறிட்டு வைப்பார், பார்த்துருக்கீங்களா? மெர்க்குரி இருக்கும் உள்ள. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அக்கல்ல வைக்க ஆரம்பித்தாங்க. அதை போனால் சட்டையை கழட்டிட்டு நிற்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லி வேறொரு மெத்தட் கொண்டாந்து ஒரு கன் மாதிரி காதில் வச்சு பார்த்தாங்க. இந்த மெத்தட்லாம் போய் நம்ம பாட்டி வீட்டிலையே நெத்தியில் கை வச்சு கண்டுபிடிச்சிரும். இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறத பாட்டி என்ன பண்ணுறோம்? நெத்தியில் கண்டுபிடிச்சிரும். அவங்களே சொல்லிடும், சாதாரண காய்ச்சல் தாண்டா ஆடணும், அனலாக கொதிக்குதுங்க. அவங்க 2 செகண்டில் சொல்லி முடிச்சிருவாங்க. அந்த பாட்டி அவங்க நெத்தியில் வைப்பாங்க, இங்கே வைப்பாங்க, கையை கண்டுபிடிச்சிருவாங்க. ரைட். என்னைக்கு நம்ம கையில் செக் பண்ணோம்? ஏன் திடீர்னு கையும் நெத்தியும் செக் பண்ணாங்க? இப்படி செக் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த செக் பண்ணுறதுனுடைய ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் கை காட்டின உடனே உங்களுடைய ஆதார் நம்பர் அங்கே இருக்கிற நோட்டில் என்ன செய்யணும்? எழுதி உங்களுடைய டெம்பரேச்சரை நோட் பண்ணணும். இவர் இத்தனை டெம்பரேச்சரில் இருக்காருன்னு. எத்தனை இடத்துல நோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா? எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும் செஞ்சுருப்பாங்க பர்ஃபெக்டாக. ஆனால் பெரும்பான்மையான இடத்துல கையை பார்த்துட்டு போங்க போங்க போங்கன்னு அமுச்சிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தது உங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு இந்திக்காரர், அவருக்கு அதை அவர் பார்க்கும் போதே ஒரு விளையாட்டு கன்னு நினச்சி விளையாடி இருப்பார். இப்போ வரைக்கும் நம்ம இந்திக்காரங்களுக்கு பாதி விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. அவர் வச்சுட்டு ஓகே ஓகே. நான் ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போகும்போது காட்டினாங்க, கை காட்ட சொன்னாங்க. நான் எப்பவுமே இந்த லெஃப்ட் ஹேண்டை தான் காட்டுவேன். அதில் ஒரு பரிசுத்தமாக ரைட் ஹேண்ட் காட்ட மாட்டோம். ஏன்னா பைபிளில் ரைட் ஹேண்ட்னு போட்டிருக்குல்ல, அதில் லெஃப்ட் ஹேண்டு காட்டினேன்னா அவர் பார்த்துட்டு நான் கேட்டேன், எவ்வளோ இருக்குது டெம்பரேச்சர்னு? 84ன்னாரு. எவ்வளோ இருந்துச்சு? நான் கேட்டேன் 84 94 84 அப்படின்னாரு. 84 இருந்தால் என்ன செத்து போயிருக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சருங்கிறது முக்கியம் இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் ட்ரை பண்ணார்கள், சொல்லி கொடுத்தார்கள். என்ன தெரியுமா? கையும் நெத்தியும் காட்டுகிற பழக்கத்தை நமக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். ரைட் ஹேண்ட் அந்த ஃபோர்ஹெட்டை காட்டுற பழக்கத்தை என்ன பண்ணியாச்சு? கொண்டாந்தாச்சு, வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம அத்தனை பேருமே கையும் நெத்தியும் காட்டி பழக்கப்பட்டுட்டோம். நம்மளை விட அந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு யாருக்கு அவங்க மெயினாக ஏற்படுத்தினாங்க தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு. ஏன் தெரியுமா? வருகை தாமதிச்சா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான். அவனுக்கு இப்போ கையை நெத்தியும் காட்டுறது சகஜமாயிருச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் இது பைபிளில் இருக்குது, இதை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறேன் கையும் நெத்தியும், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவன் நினைப்பான். இப்போ நான் அவங்கள ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். இந்த கையும் நெத்தியும் காட்ட சொன்னாங்களே, நீங்களும் காட்டினீங்களே, உங்கள் யாருக்காவது தோணுச்சா? பைபிளில் சொன்ன மாதிரியே வலது கையும் நெத்தியும் உலகம் முழுக்க காட்ட சொல்கிறாங்களே, எல்லா இடத்துலையும் காட்ட சொல்கிறாங்களே, ஆண்டவர் இல்லைன்னா அந்த ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டாங்க, இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே விட மாட்டாங்க. கையும் நெத்தியும் காட்ட சொல்கிறாங்களே, இது பைபிளில் சொல்லியிருக்கிறாங்களேன்னு யாருக்காவது தோணுச்சா? தோணல. மத்திய 24 37 38 என்ன சொல்லுது தெரியுமா? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இந்த காலத்தில் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். உணர்வுள்ள இருதயம் போயிருச்சாமா அவங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல தான் சர்ச் இருக்கு.
இதே உணர்வில்லாத இருதயம். இவ்வளோ பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு, பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க, உணர்வு இல்லை. பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி நடக்குது, உணர்வு இல்லை. ஜஸ்டான நியூஸ், ஒரு செய்தி உங்களுக்கு கடந்து போய் விடுகிறீர்கள். ஜப்பானில் ஜனவரி 1ஆம் தேதி 7.6. ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? தோணலை. ஓ, ஜப்பானில் பூமி அதிர்ச்சியா, முடிஞ்சு. அடுத்த நாள் ஈரானில் பிரச்சனை, 3ஆவது நாள் பிரச்சனை, தொடர்ச்சியா 1, 2, 3 நாளும் பெரிய விபத்துகள் உலகம் முழுக்க. ஐஸ்லாண்டில் 40 கிலோமீட்டருக்கு எரியுது, இப்போவும் எரியுது. ஏதாவது தோணுச்சா? தோணாது. இப்போ மக்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். அந்த இடத்துக்கு வந்தாச்சு மக்கள். அதான் பைபிள் சொல்லுது. எப்படி இருப்பாங்களாம் இயேசு வரும்போது? புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து. உணர்வில்லாத இருதயம். இப்போ என்ன? நல்லா சாப்பிடணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும். ஒரு நாள் வந்தா போகிறாங்க, இருந்தா என்ன போனா என்ன. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லை. இது எல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, என் தேவன் சொன்னபடியே நடக்குது. ஆண்டவர் இவையெல்லாம் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா என் இயேசு வருவாருங்கிற உணர்வு இருக்குதா? நம்ம தான் கையும் நெத்தியும் காட்டியிருக்கிறோம். காட்டும் போது தோணணும் இல்லை, ஐயோ பைபிளில் சொன்ன மாதிரியே சொல்லிட்டாங்க, நம்பர் வந்துருச்சு, நம்ம நம்பரை கேட்குறாங்க, கையை நெத்தியும் காட்டாட்டி உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட், சபை எவ்வளவு ஆவிக்குரிய மழுங்கி போன நிலையில் இருக்குது பாருங்க. சபை என்பது ஆசீர்வாதத்தின் கூடாரமாய் மாறிவிட்டது. இயேசுநாதரை ஆசீர்வாத கடவுளாய் மாற்றி வச்சிருக்கிறீங்க. இயேசுநாதர்கிட்ட வந்தாலே ஏதாவது கொடுப்பார், வரும்போதே எதை கொடுத்தாலும் அதோட திருப்தி ஆகணுமா? போதும் என்ற மனதனும் கூடிய தெய்வ பக்தி இருக்குதா? இல்லை. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பையனுக்கு ஒரு வேலை வேணும், வேலை வேணும், வேலை கிடைச்ச உடனே பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்த உடனே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கணும். செய்யினா அடுத்து 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 உலகத்துக்கு பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்கிறோம். நம்மளை சுத்தி இவ்வளவு வலை பின்னப்பட்டுருச்சு. இயேசு சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. கைக்கும் நெத்திக்கும் கிட்ட வந்துட்டாங்க, செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவும் சொல்றேன், அடுத்த பேண்டமிக் ஆரம்பிக்கும் பொழுது 2018 இந்த விஷயத்த சொல்றோம். இயேசு சொன்ன மாதிரியே ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு 2020 2019 லாஸ்ட்ல வந்துச்சு, 2020 லாக்டவுன் வந்துச்சு. அது வரைக்கும் உணர்வு இல்லாத இருதயம். அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் உணர்வு, ஐயோ ஆமா கொரோனா இப்படிலாம் நடக்குது, கொஞ்சம் பேர் ஆண்டவர் பக்கம் திரும்பினாங்க. திருப்பி கொரோனாலாம் முடிஞ்ச உடனே திருப்பி பழையபடி அதே உணர்வு இல்லாத இருதயம். இப்போவும் அதே மாதிரி தான். என்னங்க உங்களுக்கு யாராவது உங்க என்னங்க ஆம்பிஷன்? நான் கர்த்தருடைய வருகையில் பங்கடையணும் சொல்லியிருக்கீங்களா? நான் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கணும் சொல்லியிருக்கேன். என்ன ஆம்பிஷன்? என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும். என்ன ஆம்பிஷன்? என் பிள்ளைகள் நல்லா வாழ்றதை என் கண்ணால் பார்க்கணும். என்ன ஆம்பிஷன்? சாவறதுக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும். என்ன ஆம்பிஷன்? வெளிநாட்டில் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு வேலை வெளிநாட்டில் கிடச்சிடணும். இது ஆம்பிஷன் ஆம்பிஷன் ஆம்பிஷன். தேவனுக்கு முன்பாக நான் நிற்கணும், நான் போகணும் அப்படிங்கிற உணர்வு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பணம் வேணால் வச்சுக்கோங்க, எவ்வளோ படிப்பு வேணால் வச்சுக்கோங்க, என்ன பதவி வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் உள்ளான மனுஷன் இயேசுவை சந்திக்க வாஞ்சை இல்லாவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் ஒரு மோசமான காலகட்டத்துக்குள் கடந்து போவீர்கள். ஒரே ஒரு கொரோனா 6 மாதம் சீரியஸாக இருந்துச்சு, முதல் அலை 2வது அலை, அதுலேயே கோடிக்கணக்காதவங்களை தூக்கிட்டாங்க. அடுத்து 7 வருஷம் நடக்கும்னு பைபிள் சொல்லுது. 7 years. ஒருவரும் தப்பி போகாத காலம். அதுக்கு எச்சரிப்பு கொடுக்க தான் இந்த கூட்டம். இது ஏதோ லென்த் நாட்களில் உங்களுக்கு வைக்கிற கூட்டம் இல்லை. லென்த் நாட்களில் எனக்கு ஏதோ 3 நாள் மீட்டிங் இருக்கட்டும் ஆண்டவர் நடத்தலை. ஆண்டவர் இந்த சபையை நேசிக்கிறபடியினால, இந்த சபையில் உள்ளவர்களை நேசிக்கிறபடியினால அவர்கள் வருகிற ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இப்பவே கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். வருகிற காலம் மிக 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 மோசமான காலம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இப்பவே சொல்லிட்டாங்க, வேர்ல்டு வைட் சொல்லிட்டான் பாருங்க. யூரோப்பியன் யூனியன்ல வேர்ல்டு வைட் டிஜிட்டல் ஐடி உருவாக்க சொல்லிட்டான். உங்க கையில சிப்பு போட்டுட்டான், அதான் டிஜிட்டல் ஐடி. அதுக்கப்புறம் உங்க பாஸ்போர்ட் இருக்காது, அதுக்கப்புறம் உங்களுக்கு விசா தேவைப்படாது. தெரியுமா உங்களுக்கு? இப்போ ரீசெண்டாக பிப்ரவரி மாதம் ஒரு ஊழியத்துக்காக சிங்கப்பூர் போயிருந்தோம். முந்தையெல்லாம் இப்போவும் இருக்குது, உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் அப்படி தான் இருக்குது. ஒரு நாட்டுக்குள்ளே போகணுன்னா பாஸ்போர்ட்டை எடுத்து அங்கே இருக்கிற இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட காட்டணும். அவர் செக் பண்ணிவிட்டு உங்களை கேள்வி கேட்டுட்டு
அவர் ஓகேன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஒரு ஸ்டாம்பிங் கொடுப்பார். அதை தாண்டி நீங்கள் கஸ்டம்ஸ்க்கு போகணும். கஸ்டம்ஸை தாண்டி போய் தான் ஒரு நாட்டுக்குள்ளே போக முடியும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ சிங்கப்பூரில் ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் கிடையாது. நீங்கள் நேராக போவீங்க, உங்கள் பாஸ்போர்ட் அங்கே இருக்கிற மிஷின் மேலே வைப்பீங்க, உங்களை ஒரு இடத்துல நிற்க சொல்லுவாங்க. இவர் அத்தனையும் சேர்த்து எவ்வளோ நேரம் நடக்க தெரியுமா? 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் மினிமம், மேக்ஸிமம் போனால் 1 மினிட். அந்த பாஸ்போர்ட்டை வைப்பீங்க, 10 செகண்டில் ஓகேன்னு சொல்லும். பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு, நம்பரை பார்த்துட்டு, அடுத்து ஒரு 2 ஸ்டெப்பு வச்சுன்னா ஒரு இடத்துல இப்படி நிற்க சொல்லுவாங்க. நிற்பீங்க, அடுத்த 20 செகண்டில் அது உங்களை ஸ்கேன் பண்ணும். உங்கள் கண் கருவிழிலேருந்து எல்லாம் நீங்கள் யாருங்கிற மொத்த டீட்டெயில் வேர்ல்டு வைடு உள்ள சிஸ்டமுக்கு இருக்குது. அடுத்த 20 செகண்ட் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போகலாம். வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வேர்ல்டு வைட் டிஜிட்டல் ஐடி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேவை ஒன்றே ஒன்று. இப்போ நான் பாஸ்போர்ட் வச்சோன்னு சொன்னல, அதுக்கு பதிலாக உங்கள் கையில் இந்த சிப்பு போட்டுருவாங்க. இனி நீங்கள் பாஸ்போர்ட் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட்டே ஆதாருக்கு கீழே தான் இருக்கு. ஆண்டவர் சொன்ன கடைசி காலம் வந்து விட்டது, இனி காலம் செல்லாது. மனுஷகுமாரன் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். வானத்தில் அவருடைய அடையாளம் தோன்ற போகிறது. அதற்கு முன்பாக தம்முடையவர்களை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் கூட்டி சேர்ப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை சேர்க்க போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு போக போகிறோம். இதெல்லாம் சம்பவிக்க போவது உண்மை. இதெல்லாம் நடக்குதுன்னா இயேசு வரப்போவதும் உண்மை. இப்போ நமக்கு என்ன தெரியுமா, இயேசு வராருங்கிறது ஒரு மித்து மாதிரி ஆயிடுச்சு, ஒரு கட்டுக்கதை, இல்லைன்னா ஒரு இதிகாச கதை மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் யூத ஜனங்க இருந்தாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. மனுஷகுமாரன் வருவார், பலியாவார் அப்படின்னா அவன் அதை கட்டுக்கதையாக நினச்சிக்கிட்டான். அவரெல்லாம் வரமாட்டாருங்க, ஆனால் எதிர்த்து பேச மாட்டான், வரமாட்டான்னு சொல்ல மாட்டான். ஆமாம் ஆமாம் வருவார் வருவார், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படி இருந்தான். திடீர்னு ஒரு நாள் இயேசு அவங்க ஊருக்குள்ளே வந்துட்டார். வந்தவரை விட்டுட்டான். இப்பவும் அதே நிலைமை தான். 2000 வருஷமாக இயேசு வருவேன்னு சொன்னார். நம்ம ஆளுக்கு சோர்ந்து போச்சு. எங்கள் தாத்தா காலத்தில் இப்படி தான் சொன்னாங்க, எங்கள் அப்பா காலத்தில் இப்படி தான் சொன்னாங்க, என் காலத்துலையும் சொல்கிறாங்க, வந்தா பார்த்துக்கலாம். திடீரென்று ஒரு நாள், நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம் நாம் மறுரூமாக போகிறோம். நாம் அதில் பங்கடைவோமா? இயேசுவை சந்திக்கிற இடத்துல இருக்கிறோமா? அதுதான் கொஸ்டின். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறோம் தெரியுமா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று செய்யும், இயேசு வருவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும். இது ஆயத்தப்படுத்துறதுக்கான வேலை தான். நீங்கள் இந்த வருகையில் போக வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று உங்களை ஒப்பு கொடுக்கணும். என்ன எங்களை போய் இப்படி சொல்கிறீங்க? நாங்களாம் யார் தெரியுமில்ல, 4 தலைமுறையாக சர்ச்சில் இருக்கோம், 5 தலைமுறையாக இருக்கிறோம். இந்த சர்ச்சு கட்டினதே எங்கள் கொள்ளு தாத்தாவுடைய தாத்தா தான். நாங்களாம் யார் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லாதீங்க. வசனம் சொல்லுது, தாயின் கருவில் பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பிறக்கிற அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு தேவை. ரட்சிப்பு என்றால் என்ன? இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் இந்த வருகையில் நீங்கள் போக முடியும். இதான் ரட்சிப்பின் அனுபவம், இதான் பேசிக். அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும்னு பைபிள் சொல்லுது. யூ வாண்ட் டு பி சேவ்டு. சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலே ரட்சிப்பு தான். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் பைபிளில் சொல்லவே இல்லை. யூ மஸ்ட் பி சேவ்டு. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். வேறொரு ஞானஸ்நானம் பைபிளில் இல்லை. ஞான ஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். இதைத்தான் ஒரே வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். இது எடுத்திருக்கணும். 3வது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அதைத்தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொன்னோம். பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்த முடியும், அவர் தான் போதிக்க முடியும், அவர் தான் உங்களை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா பரலோகத்துக்கு உங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார்னு அர்த்தம். இது 3ம் பேசிக், அடிப்படை. அதைத்தான் இது பைபிள் சொல்லக்கூடிய அடிப்படை உபதேசம். இது பரலோகத்துக்கு வருகையில் போகிறதுக்கான அடிப்படை. மற்ற காரியங்களை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால்
நாளைக்கு மாலை வேளையிலே பார்க்க போகிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா? நம்ம எல்லாம் எழுந்திரிக்கலாம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இத்தனை ஜனங்கள் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, இத்தனை பேரும் அப்படியே உங்களுடைய வருகையிலும் வர கர்த்தர் கிருபை பாராட்டு. எந்த தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும். உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ பாவமோ ஆண்டவரே கலாத்தியரில் சொல்லப்பட்டதான மாம்சத்தின் கிரியைகளோ எதுவும் அவர்களை தடுத்து நிறுத்தி விடாதபடி நாங்கள் எப்படியாவது உன்னுடைய வருகையில் பங்கடைய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆசீர்வச்சிருங்கப்பா. உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னேன்னு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கிருபை தாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைகளும் வந்துட கிருபை தாங்க. குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாவதாக உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை தருவீராக. உம்முடைய வருகை தாமதிக்குமானால் நாளைய தினத்தில் சந்திக்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.